வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற பலனும் கிருபையும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படுவதாக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நம் கரங்களில் வேத புத்தகம், ஆண்டவருடைய வார்த்தைகள் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்வதற்கும் தான். வேத புத்தகத்தில் ஆசீர்வாதங்களுக்கு வழிகாட்டும் வசனங்கள் மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்குரிய ஆலோசனைகளும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகளும் முறையாக வாழ்வதற்குரிய வழிகாட்டுதல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. வேதம்தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். வேத வாசிப்பை, வேதத்தை படிப்பதை குறித்து பல இடங்களில் வேதத்திலேயே வார்த்தைகளை காண முடியும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான் என வேதம் கூறுகின்றது. நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என ஆண்டவர் எச்சரிக்கின்றார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என வாசிக்கின்றோம். ஆண்டவரின் வார்த்தைகள் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கின்றது. அதாவது நம்மை அனுதினமும் நடத்துகின்றது. இந்த உன்னதமான பரிசுத்தமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளில் இருந்து 3 ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 32ஆம் வசனங்களில் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை அறிந்த நாம் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக சில வட இந்திய மாநிலங்களில் கிறிஸ்தவர்களும் மிஷனரிகளும் ஆபத்தான நிலையிலே இருக்கின்றார்கள், தாக்கப்படுகின்றார்கள், இன்னமும் பயந்து கொண்டுதான் வாழ்கின்றார்கள். பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லாத ஆபத்தான நிலையில்தான் ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது, வேதத்திற்கு முரணான தவறான போதனைகளை போதிப்பவர்களை அடையாளம் கண்டு இவர்களிடத்திலிருந்து விசுவாசிகள் விலகி இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்ட நாட்களில் இருந்தே நிறைய கள்ள உபதேசங்கள் கிறிஸ்தவத்திற்குள் நுழைந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே சில இடங்களில் எச்சரித்திருக்கின்றார். ஆதி திருச்சபையிலும் நிறைய வேதத்திற்கு முரணான உபதேசங்கள் வந்திருந்தன. எனவேதான் 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என பவுல் எழுதுகின்றார். அன்பானவர்களே, வேத வார்த்தைகளையும் சுற்றி நடக்கின்ற ஊழியங்களின் தன்மைகளையும் சோதித்து பார்க்கிறீர்களா? இன்று ஊடகங்களில் வேதத்திற்கு புறம்பான சத்தியங்கள் நிறையவே போதிக்கப்படுகின்றன. கேட்கின்ற எல்லாவற்றையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள். வசனத்தின்படி சரியானது தானா என ஆராய்ந்து பாருங்கள். இதற்கு நமக்கு வேத அறிவும் அவசியம். வேதத்தை புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள எந்த அளவிற்கு நாம் பிரயாசப்படுகின்றோம்? சரியான உபதேசங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்கு வேதத்திலும் ஒரு உதாரணம் உண்டு. பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கிய சபையினரை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அவர்கள் எதை எப்படி ஆராய்ந்து பார்த்தார்கள்? அதாவது பவுல் என்ற மாபெரும் ஊழியக்காரன் அவர்களுக்கு எழுதிய பின்தொடர் பணியாக எழுதிய ஆவிக்குரிய ஆலோசனைகளை, கடிதங்களை, அந்த உபதேசங்கள் சரியானது தானா என்று
பழைய ஏற்பாட்டு வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள் என அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், நாம் அப்படி செய்கிறோமா? வேதம் இதைத்தானே நமக்கு ஆலோசனைகளாய் சொல்லுகின்றது. கேட்கின்ற பார்க்கின்ற எல்லா செய்திகளையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள். வசனத்தின்படி சரியானது தானா என ஒப்பிட்டு பாருங்கள். மூன்றாவது, சரியான ஆரோக்கியமான சத்தியங்களை போதிக்கின்ற ஊழியர்களை தாங்க வேண்டும். வேதத்திற்கு முரணான தவறாக போதிப்பவர்கள் நிறைய விசுவாசிகளினால் தாங்கப்படுகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். விசுவாசிகள் ஊழியங்களை தாங்க முன்வருவது தேவையான விஷயம்தான். ஆனால் சரியான ஊழியங்களை அடையாளம் கண்டு தாங்க வேண்டும். தாங்கள் அனுப்புகின்ற பணம் எப்படி கையாளப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதில் தவறில்லை. ஊழியர்களின் வாழ்க்கை முறை, தரம், உபதேசம் இவைகளை கண்டு உணர வேண்டும். வேதத்தில் இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எலிசாவை சுனேமியால் குடும்பம் தாங்கின நிகழ்வை பார்க்கிறோம். எலிசாவிற்கு தங்கள் வீட்டில் ஒரு அறையை கட்டி எல்லா வசதியையும் செய்து கொடுத்தார்கள் என பார்க்கின்றோம். தன் புருஷனிடத்தில், இதோ நம்மிடத்தில் வந்து போகின்ற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என காண்கிறேன் என சொல்வதற்கு முன் சுமார் 1 வருடம் எலிசாவின் வாழ்க்கையை, ஊழியத்தை கவனித்து விட்டுதான், வாட்சிங் அண்ட் அப்சர்விங், கவனித்து விட்டுதான் தாங்க முடிவு செய்தார்கள் என வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இதைத்தான் வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. அன்பானவர்களே, வேதம்தான் நமக்கு எல்லாம். அது தரும் ஆலோசனைகள் நமக்கு மிகவும் முக்கியம். பிறருடைய தேவைகளுக்காக, ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். வேதத்திற்கு முரணாக போதிப்பவர்களை அடையாளம் காணுங்கள். தகுதியான ஊழியங்களை, ஊழியக்காரர்களை தாங்குங்கள். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. தெளிந்துணர்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை இந்த நாளில் நடத்துவாராக. ஆமென்.